தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளினார். டைம் கொடுத்துருக்காங்க. அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? பி வந்து 18 நிமிடம் எடுத்துக்கிறார். ஏன்னா இவரை விட ஏவை விட 3 நிமிஷம் கூடனா 15 + 3 18. இப்ப இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரமாகும்? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏ + பி வேலை செய்கிறாங்க. ஏ + பி வேலை செஞ்சாங்கன்னா அவங்க 22 சேர்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 22 நாற்காலிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏக்கு வந்து 15 மினிட்ஸ், பிக்கு வந்து 18 மினிட்ஸ். மினிட்ஸும் டேஸும் ஒரே மாதிரி தான். டேஸ்க்கு பதில் இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/15 வச்சுக்கலாமா, இல்லைன்னா 1/18. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறது, இப்படி பண்ணுங்க. இல்லைன்னா இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 வரும். அதை வச்சும் நம்ம பண்ணலாம். சரி, இதை பாருங்கள். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம். 1/15 + 1/18. இந்த 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 15 6 90, 18 5 90 வரும். ஸோ அப்போ இங்கே 11 / 90. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க பார்த்த ஒர்க்கு. ஓகேவா? இது எப்படின்னா ஒரு சேர் செய்கிறதுக்கான வேலை வந்து 11/90. இப்போ இந்த வேலையை ரிவர்ஸில் போட்டோம்னா தான் டைம் கிடைக்கும். 90 / 11 டைம் இது. அப்போ ஒரு சேர் செய்கிறதுக்கு 90 / 11 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே எத்தனை சேர் செய்யணும்? 22 சேர் செய்யணும். அப்போ 22ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ஒரு 11 11, 2 11 22. ஸோ 90 × 2 180 மினிட்ஸ். ஆன்சர் வந்து 180 மினிட்ஸ்.